அனைவருக்கும் வணக்கம். எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி உங்களிடம் நான் ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? இனிமேலாச்சும் தவறு செய்கிறவங்கெல்லாம் தவறு செய்யாமல், ஒருத்தங்களுக்கு தொல்லை பண்ணாமல் நிம்மதியை மட்டும் கொடுங்க. அமைதியோடு எல்லாரையும் வாழ விடுங்க, சரிங்களா? வாழ்க்கையில் எப்படியோ உயிரோடு இருக்க போகிறதுலேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாரோ ஒருவரை நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம பணம், நகை, பொருள், வீடு, வாசல் எல்லாமே சேர்க்குறோம். நம்ம நிலையாக இருந்து அதை அனுபவிப்போமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறோமா? யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம என்றைக்கோ சாக போகிறோன்னு தெரியும். ஆனால் எதுக்காக பிறந்ததில் பயனுள்ளதாக நம்ம என்ன வாழ்கிறோம்? நம்மளால் சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, நிம்மதியாக இருக்காங்களா, அமைதியாக இருக்காங்களா? வாழ்கிற வரைக்கும் நம்ம ஒருத்தங்களே வாழ வைக்கிறோமா இல்லை அழிக்கிறோமான்றதை உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்னதான் நீங்கள் ஆசைப்பட்டு ஒருத்தங்க அழித்து நீங்கள் என்ன சேர்த்தாலும் அந்த ஆசைப்பட்டு நீங்கள் சேர்க்குற பொருளை உட்காந்து உங்களால் அனுபவிக்க முடியுமா? இது எல்லாமே நிரந்தரமா? அப்போ வாழ்க்கையில் எது தேவை? அன்பு, பாசம், கருணை, அக்கறை. ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது, நிம்மதி, அமைதி, இதுதானே தேவை. அதுக்கான வாழ்க்கையை எவ்வளோ பேர் இனிமேல் வாழ போகிறீங்க? நான் சொல்கிறத எவ்வளோ பேர் யோசிச்சு பார்க்க போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எதுவுமே நிலை இல்லாதது, உயிர் கூட சொந்தம் இல்லாதது, வாழ்க்கையில் எதுவோ நிரந்தரம் இல்லாதது, எதுவோ இங்கிருந்து அனுபவிக்க முடியாதது. அதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கணுமா? ஒருத்தங்களை தொல்லை பண்ணணுமா? நம்ம மட்டும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வேணுமா? சுயநலமோடு இருக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்க, 1008 கடவுளுக்கு நீங்கள் யாராச்சும் கடவுளுக்காச்சும் பயப்படுறீங்களா? உண்மையாக இருக்கீங்களா? தவறு செய்யாமல் இருக்கீங்களா? அட்லீஸ்ட் மனசாட்சி காட்சி கட்டுப்படுறீங்களா? ஒழுக்கத்தோடு இருக்கீங்களா? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். அப்போ எது நிரந்தரம்? எப்படி இருக்கணும்? மனசாட்சிக்கு கட்டுப்படணும், தெய்வத்துக்கு நம்ம கட்டுப்படணும், நம்ம சத்தியத்துக்கு கட்டுப்படணும், தர்மத்தோடு வாழணும், நல்லதை மட்டும் செய்யணும், நல்லதை மட்டும் பண்ணணும், நல்லதை மட்டும் பார்க்கணும். நம்மளால் ஒருத்தங்க கண்ணீர் விடக்கூடாது அப்படின்ற சத்தியத்தை இனியோடு எடுங்க. ஒரு மனுஷன் வாழ வச்சு பண்ணுங்க. புண்ணியம் மட்டுமே தான் கூட வரும், பாவமும் நம்மளுக்கு இருக்கிற வாரிசுக்கு தான் சேர்க்க போகிறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை செய்யுங்க, புண்ணியத்தை சேருங்க. அது உங்கள் வம்சம் தலைமுறைக்கு தழைக்கும். நன்றி, வணக்கம்.